வணக்கம் மக்கள் எல்லாரும் வாங்க. இன்றைக்கி ஒரு வீடியோவில் நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ட்டூன்ஸ் சேனல்லேருந்து அருணாச்சலம் ஸ்பூஃப் நம்ம ரியாக்ட் பண்ணி போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் இதில் ஃபேஸ் ரிவியூல்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள், அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 3, 2, 1 go. இது 20 நிமிஷம் நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான். நான் உங்க பாட்டு டாக்டர் டெய்லி பாட் டெட்பூல் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கேர்ட்டூன் சரித்திரத்திலேயே ஒரு முக்கியமான நாள். ஏண்டா எல்லாரோட முகத்தையும் காட்ட போறோம். ஆமா, ஏன் மூஞ்சியா? ஆமா, ஓ பூஜி, ஏ பூஜி, கொப்ப பூஜி, எல்லா பூஜி தான். ஆனா சில பேர் மட்டும் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு பூஜியை பார்த்துட்டா அடுத்து உங்க பூஜி தான் ஞாபகம் வரும், வீடியோ பார்க்க முடியாது. அவங்க மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருக்க. மற்றபடி எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க பாருங்க. ஆனா ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா வீடியோ அவ்வளோ நீட்டாலாம் அப்படி இருக்காது. ஆபா, ஏதோ அவசரத்துல உட்கார அருவாமடையில உட்காத மாதிரிதான் இருக்கு. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் தாய் குளத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கார்த்திகா ஏகே ராக்காயி. ராக்காயின்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். ஆமா, இந்த பிள்ளைலாம் அந்த காலத்துல இருந்து நம்ம சேனலுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அட படுவாவி, சேனல் ஆரம்பிச்சே 4 வருஷம் தான் ஆகுது. இவங்க பேசுறதுலே முக்கியமான கேரக்டர் பார்த்தோன்னா ராஜமாதா சிவகாமி தேவி, அப்புறம் சூப்பர் மாடல், அப்புறம் கேஜிஎஃப் ஆன்டி. நீ அதுலயே இரு. கட்டப்பா, என்ன இது? எனக்கு புரிஞ்சதே 4-5 டயலாக் தான், அதுல ஏன் உன் ஆரவாய வைக்கிற? சாரி தாயே, சாரி. யூ கண்டினியூ. உன் காலடியில் விழுந்து விட்டேன்மா. சரி, நெக்ஸ்ட். இவங்க தான் நித்யா. இவங்க யாருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப்ல ராக்கியோட தாய், தெய்வ தாய், அது இவங்க தான். அண்ட் ஆல்சோ நம்ம உத்தவர் கோபி பொண்டாட்டி குடும்பஸ்திரி பாக்கியலட்சுமிக்கும் இவங்க தான் வாய்ஸ் கொடுத்தாங்க. மேடம், நான் முடிஞ்ச வர யுத்தத்தை தவிர்ப்பேன், முடியலடா இழுத்து போத்திட்டு தூங்குவ அதானே? இந்த பம்பிகளாம் நம்மள டப்பி பண்றதுக்காகவே கோர்ஸ் போவாங்க போல இருக்கு. நெக்ஸ்ட் நிஷால்டியா. இந்த பொண்ணை பத்தி சொல்லணும்டா, வீட்டுல இருந்து டைலாக் பேசும்போது நாய்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக அலமாரிக்குள்ள உட்காந்து டப்பிங் பண்ணிருக்குப்பா. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அப்படிதான் தமிழ சொல்லிச்சு. இவங்க பேசுற மெயினான கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரமுகி, அப்புறம் காளையனோட தங்கச்சி தங்க மீனாட்சி. எனக்கு தெலுங்கு தெரியும், ஆனா இது மட்டும் தெரியாது. రోజు దుర్గాష్టమి దాన్ని కాల్చే బొదిగా చేసే నబగా తీసుకోవాలి. எது காவலியா? ஏன்னா யார பாத்துல காவலின்னு சொன்ன அடிச்சு மூஞ்சி கிழிச்சு போய் தெரியுமா? எப்பா சாமி, நான் தமிழ்லயே சொல்லிடுறேன், ஆள விடு. அடுத்ததான் பார்க்க போறது யாருடா? இந்து. கேட்ரூன்ஸ்ல ரொம்ப நாளா ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும், சில இடத்துல கேட்காம இருக்கும். ஏன்னா அவ்வளோ சவுண்டு கம்மியாக பேசி தொலைங்க அந்த பிள்ளை. எவ்வளோ கஷ்டப்பட சரி, 2 புரட்டாவை தரப்பான்னு சொல்லிட்டா போதும், உடனே பேசி கொடுத்துரும். இவங்க பேசுகிற சில கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா, பொன்னியின் செல்வன்ல குந்தவை, உத்தமர் கோபி ஃபேமிலியில் ராதிகா, பையூ, அப்புறம் இப்போ லியோல சத்யா, அப்புறம் கேஜிஎஃப் 2ல ரீடா, இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் பேசியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐ லவ் யூ. போடு மஜாதா, பட் ஆஸ் a friend. அடி வெண்டவாள. அடுத்து நம்ம வைஷ்ணவி என்கிற வைதேகி காத்திருந்தாள். அது மாதிரி இனிமே காத்திருக்க மாட்டாங்க, ஏன்னா வர வைகாசி அந்த பிள்ளைக்கு கல்யாணம். அது மட்டும் இல்ல, தீவிர சிஎஸ்கே ஃபேனு. சிஎஸ்கே பத்தியும் எம்எஸ்டியை பத்தியும் எவ்வளவு தப்பா சொல்லிட்டா அவ்வளவுதான், குடும்பியை அள்ளி கட்டிக்கிட்டு சண்டைக்கு போவோம். அப்படி ஒரு முரட்டு சிஎஸ்கே ஃபேனு இந்த பிள்ளை. இவங்க பேசுற மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் ஸ்பூஃப்ல பூங்குழலி. சொல் சமுத்திரகுமாரி, என்ன ஞாபகம் இருக்கிறது தானே? அரப்பேனா, இளவரசர் ஒரு நாள் இந்த ஏழையின் எது கேட்டாலும் பரப்பேடான்னு இருக்க. ஏன் பிளாஸ்டிக் பேனால எழுதினா அவளுக்கு ஆகாத? அடுத்தது
சுஷ்மிகா இந்த சவுத் கொரியாவில் பாட்டு பாடுற குரூப்போட இருப்பாங்களே, முழுக்குன்னு இருப்பாங்களே அவங்களா? அவங்கதான் பிடிஎஸ். அந்த பிடிஎஸ் ஆர்பிஐ சேர்ந்த ஒரு பிள்ளை தான் அந்த பிள்ளை. ஐயா என்னப்பா அப்படி சொல்கிற? சரி, இவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்த கேரக்டர்ஸ் யாராருன்னு பார்த்தா பார்க் ஆண்டனியில் ஜாடு, அப்புறம் அருணாச்சலத்தில் பாஸ்க போட்ட நந்தினி, ஆல்சோ ரீசெண்டாக வந்த பட்டபாலும் இவங்க தான். இல்லப்பா நெருங்கிட்ட இந்த கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு வச்சுக்குவே, அப்படியே தட்டி தூக்கி பறக்க விட்டுருவேன். கேட்டீங்க நீங்க மட்டும் அன்னைக்கு லேப்ல எலி பிடிக்காம ஒழுங்கா என்ன கார்ல கொண்டு வந்து விட்டுருந்தா இந்நேரம் என் காலம் உடஞ்சிருக்காது. நானும் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆயிருப்பேன். நோட்டி இருப்பேன். 10தையே 10 தடவை எழுதிக்கிட்டு இருக்கேன். இதுல கரெக்டர் ஆகி அப்புறம் நந்தினி ஃபோட்டோ அனுப்ப சொன்னா என்ன அனுப்பல, அதனால என்ன பண்ணுறது. ஆனால் திறமையான டப்பிங் ஆர்டிஸ்ட், பல சீரியல் படம் அப்படின்னு டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலில் தேவசேனா, அப்புறம் ஃபஸ்ட்டு பட்டபால், அப்புறம் கேஜிஎஃப் 1ல் ரீடா, இது மாதிரி பல கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. தங்கம் 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 இல்லடி தங்கம் தங்கம். அடி என்னடி வண்டியா ஓடிக்கிட்டு இருக்க? தங்கம் இல்ல தங்கம் செட்டி போட்டா சொல்லு. ஐயோ படுத்துறானே. தங்கம் நான் சொல்றத கவனமா கேளு. நான் சொல்றத கவனமா கேளு. எது கேளுவா? அப்புறம் வித்யா, இவங்க அவங்க போட்டோவை காட்ட விருப்பப்படல. நம்ம சேனல்ல என்ன கேரக்டருக்கு வாய்ஸ் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வம்சம் ஸ்பூஃப்ல தேவயானி மேம் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேஜிஎஃப் 2ல பிரைம் மினிஸ்டர், இன்னும் பல கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சும்மா அந்த கல்யாணத்தை காரணம் காட்டி எங்கே வேலை பார்க்குற எண்ணத்தை பிடுங்குறலாம் கேட்டீங்கன்னா போட்டு தள்ளிடுவேன். சரி, இனிமே நான் அப்படி கேட்கல. அப்படி நான் கேட்டா அதுதான் என் வாழ்க்கையோட கடைசி நாள். ஆனாலும் நீ எங்க தாண்டா வேலை பார்க்குற? அடி வீணா போனவளை என்ன கொழுப்பு இருந்தா திருப்பி அதே கேட்ப. அப்ப இதாண்டி உனக்கு கடைசி நாள் சாவுடி. சரி, இது வரைக்கும் தாய் குளத்தை பார்த்தோம். இதுக்கப்புறம் தகப்பன் குளத்தை பார்க்க போகிறோமா? என்னப்பா? ஆடுகளை பார்க்க போகிறோம். இவர் தான் தமிழ், என்னோட நண்பர், டியூப்லைட் பைட் சேனலோட ஓனர், பல பெண்களின் இதயத்தை கவர்ந்த ஒரு பிளே பாயிண்ட் கூட சொல்லலாம். ஆனால் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு கூட சொல்லக்கூடாது. இவர் ஆரம்பத்திலேருந்து நம்ம சேனலுக்கு நிறையா வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஸ்பைடர் மேன், அப்புறம் விக்ரம், கேஜிஎஃப் 2, கேஜிஎஃப், இது மாதிரி பல கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. மெகாபூபான் ஒரே ஒரு சாக்காக தான் இவரை உயிரோட வச்சிருக்கேன். இல்லைனா எண்டக்கே போட்டதில் இருப்பேன். ஏன்னா அந்த சாக்கில் தான் ஹீரோவை 6 தடவை கட்டி பிடிக்கிறான். நான் உட்காந்து எடி பார்த்தப்பா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? ஒரே ஒரு சாங்காக தான் அவ்வளவு உயிரோட வச்சிருக்கியா? நீ என்ன பெரிய புரிஞ்சடா? நீங்க சும்மா இருங்க. 8 ஷூக்கு பாலிஷ் போட்டு பண்ணு வாங்கி தின்ற பையன் தானே இவன். அன்னைக்கு என்ன சொன்ன? டபுள் சஜய் அதை தீப் சாக்க போடு அப்படி நான் சொல்லுவேன். அது வேற யாரு கிடையாது, இவன் தான். ஏடா மற்றவங்களெல்லாம் அவங்க சொல்லிட்டு இவனை மட்டும் இவன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எப்போதுமே அப்படிதான். அது ஒரு தம்பி மாதிரி. இப்படி நம்ம வைத்தியக்கு மாதிரி சிஎஸ்கே பண்ணுறதா? ஏன் இந்த ஹேர் ஸ்டைல் கூட 2007 தோனி வச்சிருந்த ஹேர் ஸ்டைல் சொல்லிட்டு தெரியுறேன். தம்பி சஜயாவே நிறைய இடத்துல வாய்ஸ் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப்ல குட்டி ராக்கி தம்பி தான். தகன்னு ஜொலிக்கிற அந்த சமுத்திரத்துல போயிட்டு இருந்தானா. நடுராத்திரியில் அவன் மட்டும் ஏமா தனியாக சமுத்திரத்துக்குள்ள போகிறான்? அவன் என்ன லூசா? அட அவன் மீன் பிடிக்க போயிருப்பான்டா. அப்புறம் நம்ம சுல்தான், சவுதி அரேபியாவில் வடக்கு நண்பர் கூட சேர்ந்து 2 லேப் போஸ்ட் கடையில் ஏன் ஒயர் இல்லைன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தெரியுறாரு. இவர் நம்ம கேட்வுட்ஸில் கேஜிஎஃப் ஸ்பூஃப், கேஜிஎஃப் 2 ஸ்பூஃப்க்குலாம் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. என்ன சொல்றா இவன்? பொங்க பானைய வாசல்ல வச்சா நாய் நக்கதாஞ்சின்னு சொல்றாரு. அப்ப நம்மளே நாய் நக்குமா? மேபி சல்லடையில சலிச்சா ஒருத்தன் தேர மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ண போறேன்? யோ அது ஏன்டா இலக்கியா? அப்புறம் இவனா எதுக்கு கொண்டு வந்தீங்க? அதானே பார்த்து அப்புறம் அவ்வளோதான், ஃபோட்டோ இல்லை, முடிஞ்சு. கோபால் சார், அவர் ஃபோட்டோ இல்லையே. கோபால் சார் அவர் ஒரு பெரிய லாயர். இருந்தும் நம்ம கேட்வுட்ஸ் மேலே உள்ள ஆர்வத்தில் வாய்ஸ் கொடுத்தாரு. ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம என்ன சார் கூப்பிடுவார். நான் கொடுக்குற டைலாக்லாம் பேசுவார். அவ்வளோ மரியாதையான மனுஷன். அடியட் ஸ்பூஃபில் ஒரு கேரக்டர், அப்புறம் மனோஜ் பாரேக்கர், அப்புறம் சார்பட்டா பரம்பரையில் டேடி, இந்த மாதிரி கேரக்டர்லாம் பேசியிருக்காரு. போய் சொல்லாத. வர்ற வழியில உன் டேபிள்ல இருக்க முட்டை போண்டாவை எடுத்து தின்னு பார்த்தேன். சரி, நல்லாவே இல்லை சார். அந்த முட்டை போண்டாவை சார் எடுத்தீங்க? அது போட்டு 1 வாரம் ஆச்சு சார். எலி பிடிக்கதான் வச்சிருந்தேன். அதை போய் நீங்க... ஓ, அதான் வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கா? ஓகே, இது வரைக்கும் ஸ்டுடியோவுக்கு வெளியில் இருந்த டீமை பார்த்துக்க. இதுக்கப்புறம் ஸ்டுடியோக்குள்ளே இருக்க டீமை பார்க்க போகிறீங்க. ஸோ மனசை திடப்படுத்திக்கங்க. நிறையா சர்ப்ரைஸ் அண்ட் சஸ்பென்ஸ் அவுக்க போகிறோம்.
இது வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கோம். பட் அப்படியே வீடியோ எடுத்தலாம் பழக்கம் கிடையாது. ஸோ ஓகே இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஈஸ்வரா, இட்ஸ் டைம். அரே உன்னைத்தான் கூப்பிடுறாங்க, போய் தொலை. யூ பிளடி ஈஸ்வர்ட், எப்படி வேலையா பண்ணுவேன்? பந்தத்தோட வந்துட்டேன் அப்படின்னு பிஜிஎம்ல ஒன்றும் போட முடியாது. சீக்கிரம் வா. ஐயோ, எதுக்கு அவனை இந்த பாடுபடுத்துறீங்க? தம்பி நீ பேசு. நன்றி தலைவரே, நீங்களாவது திட்டாம இருக்கீங்களே. இங்கே வாருங்க, அவனுக்கு அவனே பிஜிஎம் போட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரிஜினல் வாய்ஸில் பேச. அதானே, அவனுக்கு மிமிக்ரி பண்ண தெரியும், சீன் போடுறேன் அவ்வளோ இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். சந்தோஷமா? சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை? ஆனா பேச விடியா. அடுத்து வணக்கத்தை சொல்லுவா பாரு. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கத்தை சொல்லி வீடியோ பிடிச்சிருக்கேன். நீமானே என்னை வாழ விடுனே. சரியாக பேசிட்டு விடுங்க. அப்புறம் என் பேர் பழனிக்குமார். என்னை நிறைய பேர் ஈஸ்வரன்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி? ஏன்னா நான் அப்படி தான் கூப்பிட சொல்லியிருக்கேன். உடக்கு பேர் இருக்கக்கூடாது. கேர்ட்டூன்ஸில் நான் சில வாய்ஸஸ் பேசியிருக்கேன். பல்வால் தேவன், கேப்டன் அமெரிக்கா, அமர், பொன்னியின் செல்வன், அப்புறம் இப்போது பில்லி புட்சர், இதுக்கெல்லாம் பேசியிருக்கேன். ஆல்சோ கேர்ட்டூன்ஸோட ஹஸ்பண்ட் நான் தான். ஆனால் சம்பளத்தை பற்றி மட்டும் வாயை திறக்க மாட்டேன். அப்புறம் எடிட்டிங், டிராயிங் இதெல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன். ஏதோ சாதிச்ச வெறி அவன் கண்ணில் தெரியுது பாரு. அப்புறம் கேர்ட்டூன்ஸ் ஒரு குடும்ப சேனல் சொல்லி குடும்பமாக பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் இன்ஸ்டாவில் ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் குடும்ப சேனல் தான் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை ஓரளவு காமெடியெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லு. கவர் பண்ணியிருக்கோன்னு சொல்லக்கூடாது. வரல அட்டி விடுறா, ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். சரி விடுங்க. ஸோ இதெல்லாம் கடைசியில் பார்த்தா என்ன பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. நீ பைத்தியக்காரனே? ஆமாம், பைத்தியக்காரன் தான். சரி விடுங்க. அப்புறம் இன்னும் சொல்லிட்டு இருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். இந்த சோஃபாக்கார தம்பி மாதிரி எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். கேரக்டராக மாறினா கேரக்டராகவே மாறி இருக்கு. பேசவே தெரியாத இன்டர்நெட் மாதிரி பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்லிட்டாங்க. புட்டா. சரி, அவங்களே வந்து பேசட்டும். இருப்பா, என்ன கோச்சுக்கிட்டியா? இல்லை, கோவெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேசுறதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்கள் வந்து பேசுங்க. சரி, அப்போ இந்த டிபி பையில கூப்பிடு. அப்போ நானும் அப்புறம் போலா. இந்தாயா. எடா கையிலே கட்டியிருக்க? அட கையில் எடா காட்ட போகிறா, பூஜை யாரா காட்ட போகிறா? ஃபைனலு நான் பூஜையை காட்ட போகிறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எப்பா நீ வைக்க போகிற பொக்க டெஸ்ட்டுக்கு இதெல்லாம் தேவையா? டக்குன்னு உட்கார்றா. அது விடாத. நான் இப்படி போகும்போது வேற ஆள் ஒரு வகை அடிச்சிருப்பேன். தப்பா அடிச்சிட்டீங்க. தவறு அடிச்சிட்டீங்க. தவறு? ஓ, கொஞ்சம் சும்மா இரு. அதெல்லாம் கிடையாது. ஆனால் இது நான் கிடையாதோ அதனால தான் அதுவும் நான் தான். நானும் வந்தேன். இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது. ஏன் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா அது அப்படிதான். கேர்ட்டூன்ஸில் ரொம்ப நாளாக நிறைய பேர் ஃபேஸ் ரிவீல் கேட்டுருந்தீங்க. ஏன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கமெண்டில் வந்து ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறவங்க திடீர்னு வந்து இந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் மாறி இருக்கே, அந்த வாய்ஸ் இந்த வாய்ஸ் மாறி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் அப்படி பாத்தியா, இப்போவே வாய் குளருது. இந்த நிறையா பேச வேண்டியிருக்கு. அதுக்குள்ளேயே போட்டு உடச்சிட்டல. சே, கிட்ட ஒரு கெட்ட பழக்கமே தான். ஓட்டவாய் செம்மையா பேசுறாரு. பிளாட் பண்ணி வச்சிருக்கேன். நான் கூட 2-3 பேர் இருப்பாங்க நினைச்சா. ஆனால் என்ன சொல்ல தெரில. இந்த சட்டையை போட அதை துவைக்கணும். அதனால 2 சட்டையோட நிப்பாடிக்குவோம். பட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வருவாங்க. ஆனால் வரல அப்படின்னா அதை வச்சு நானே பேசிடுவேன். மிச்சம் இடம் இருக்கு. அரே பால்காரன் நான் தான், கட்ட பண்ண நான் தான் மாப்பிள்ள. இல்லை, இது 3 ஒரு வயசு தான். ஆனால் இலை அப்படின்னா வந்து தேனோஸு, அரே அப்படின்னா உத்தவ பால்கார், அப்புறம் என்ன மாப்பிள்ள அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி பேசினா கட்டப்பேன். அதையே இன்னும் கொஞ்சம் அழுத்தினோம் அப்படின்னோம்னா பேட்மேன்.
கரண்ட் போல செம்ம செம்ம. ரொம்ப நன்றி இத்தனை நாள் கேட்டோன்ஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும். ஏன்னா நிறைய வயசு மிச்சம் இருக்குல்ல, அது அவங்களுக்கே தெரியுமே. அதுவும் நான் தான். பெருசு வயசு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா பூரா பேரும் வந்து பெருசு ஃபேன் தான். அப்போ எனக்கு ஃபேன் இல்லையா? கேப்டன்ஸில் அதே ஃபேன் வச்சுருக்குது நானே. அப்போ டா யாரா அப்படின்ட்டு திரும்ப டாடிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். என்ன மிச்சம் என்ன வயசு இருக்கு கிளம்பி ஐயா காளையா அந்த டிவி ரிமோட் எடுத்தாயா அப்படின்னு கேட்டேன். ஆனா இந்த ரிமோட் எடுத்து கொடுத்துட்டேன். இது ஏதோ ஏசி ரிமோட்டாம்ல, டிவிக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது, இந்த பொந்த ஆளத்து பிள்ளையா அப்படித்தான் இருக்குது. நல்லா இருக்கீங்களா? வீட்டுல சாப்பிட்டீங்களா? குழம்பு வச்சீங்களா? கிளம்பி உளராதடி. உளருது, நான் அப்புறமாட்டி பேசுறேன். என்ன சொல்கிறது, எனக்கு வீடியோலாம் பெருசாக பேசி பழக்கம் கிடையாது. அதனால வந்துட்டு பழக்கம் இல்லாமல் எப்படி பேசுறீங்களா? நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு தெளிவாக பேசுகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிருக்கலாம். நிறைய பேருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், அதிர்ச்சியாகவும் இருக்கும். ஒரு ஆளா இந்த ஒரு ஆள் தான் இவ்வளோ வயசு பேசுறதா? அட கரும்பவே டிபிடா அப்படியே இப்படி இருப்பாடு எதிர்பார்த்தேன். ஆனால் நான் இப்படி இருப்பான எதிர்பார்த்தேன். இந்த புத்துக்கருப்படா சொட்டையா தெரிவேன் அப்படி எதிர்பார்த்துருப்பீங்க. புட்டுக்கருப்படா சொட்டையை எதிர்பார்த்துப்பீங்க. ஏன்னா ஆளை அடிக்கடி இடையே அப்படிதான் திட்டுவேன். ஆமாம், நீ சொட்டேனே, அதனால தான் அப்படி திட்டினேன். என்ன பண்ணுறது, எல்லாம் விதி. ஸோ இப்போ எல்லாருக்கும் உண்மையை தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் கேட்டோன்ஸ் பார்க்கும்போதுல எல்லாம் சொல்லுவீங்கல்ல, ஏய் அந்த வாய்ஸ் இது மாதிரி இருக்கு, இந்த வாய்ஸ் அது மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இந்நேரம் நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, எனக்கு அப்பவே தெரியும் இது வந்து ஒரு ஆள் பேசுறதா அப்படின்னு. அதுக்கும் பார்த்துக்கலாம், என்ன பண்றது. இன்னும் நிறைய பேசணும்னு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். இந்த பாருங்க, ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் எழுதலான்னு பார்த்தேன், பேனால இங்கு தீர்ந்து போச்சு, அதனால எழுதல. அதுக்காகவே இந்த பைய நியூ பென்னு தனியால எழுதி வச்சிருக்கிறேன், தெரியுதா? இத்தனை நாள் நீங்க வேற ஆள் நடிச்சிட்டு இருந்த இதெல்லாம் ஒரு ஆள் நடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் போக போக பழையிடும். அதுவும் எப்படி ஒரு போச்சு எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்போ நிறைய பேர் நடிச்சிட்டு இருப்பீங்க. இடப்படுறது எக்ஸ்பெக்டேஷன் கேள்விஸ். அடுத்து சலாரை நல்லபடியாக பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும், முக்கியமாக இருக்கும். ஆனால் கேட்டோன்ஸ் கூட சில ஃபேன் இருப்பாங்க, எது போட்டாலும் சூப்பர் ஆக ஓகோ சொல்றதுக்கு. அது அந்த வகையில் நான் ரொம்ப லக்கி. இதுதான் கேட்டோன்ஸில் எத்தனை நாள் போட்டி வச்சிருந்த ரகசியம். இது நிறைய பேருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும், கண்டிப்பாக அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஒரே ஆளா உன்னை நீனே கட்டிக்கிட்டு இருந்தியா? ஆனால் பைத்தியக்கார பயிலாட நீ, அண்ணியன் மாதிரி உனக்கு அந்த பேர் என்ன போல ஜாதி பேர் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். ஆனால் மல்டிபிளிக்கா கொடுக்காமலே டிசார்டர், இது தெரியாது, ஊருக்கே தெரியும். டேர் டப்பாலே நிறைய பேர் கபட்டில் பட ஆரம்பிச்சிருப்பாங்க, உனக்கு தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி டிசாஸ்டர் நீங்களே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது சில நேரத்தில் உண்மைதான். என்ன பண்ணுறது, நம்மளே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் வீட்டிலலாம் அப்படி பேச மாட்டேன், அடிச்சு துரத்தி விட்ருவாங்க. என்ன சொல்கிறது, மை டியர் ஃபேன்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன அட்வைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, யார் அட்வைஸுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அட்வைஸை கேளுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆமாம், பெரிய அறிஞர் பாரதிஸ்டார் அப்படின்னு திரும்ப என்னென்னவோ பண்ணுறாரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா வீடியோலாம் பேசி எனக்கு பழக்கம் கிடையாது, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். இருந்தும் அடுத்து கொட்டுறேன்ல, அதான் நான் இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் குவாலிட்டியாக எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு வர்றேன். இந்த ஃப்ரேமெல்லாம் அந்த கரெக்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவை போடுறேன். இப்போ சலார் போயிட்டுருக்கு, அது நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வரவா, போயிட்டு வரேன். டாட்டா. மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வேற என்ன போல பண்ணி வைங்க, ஏதாவது பண்ணி வைங்க.
அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுமா பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. அப்போ அன்சப்ஸ்கிரைப் கமெண்ட் அதுதான் தேடிக்கிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் டிப்ரெஷனாக இருந்தால் கேட்டர்ஸ் பார்ப்பீங்க, நான் டிப்ரெஷனாக இருந்தால் கமெண்ட் பார்ப்பேன். அதில் நீங்கள் ஆஹா ஓகோன்னு சொல்கிறது, நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறது, இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறது, எதாக இருந்தாலும் பார்ப்பேன். எப்போதுமே பார்ப்பேன். அதில் ஒரு அன்பு இருக்கும். ஏதாச்சும் உருட்டிக்கிட்டு ஊட்டலாம் கிடையாது, உண்மை கிடையாது. சரி வரவா, டாடா. கேட்டவுன்ஸில் ஜாக் ஸ்பேரோ வாய்ஸ் இல்லாமல் எப்படி ஒரு ஷோ பண்ண முடியும்? என்ன ஐடி? அது வாஸ்தவம் தான், ஆனால் என் வாய்ஸும் இருக்கணும்ல. ஆனால் எந்த வாய்ஸ் எடுத்தாலும் அது தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்டோட வாய்ஸோட டூப்ளிகேட்டாக தான் இருக்கும், அதாவது காப்பியாக தான் இருக்கும். ஹலோ, அது காப்பி கிடையாது, இன்ஸ்பிரேஷன். இப்போ எதை காப்பி எடுத்தாலும் இன்ஸ்பிரேஷன் சொல்லி எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதனால நம்மளும் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். அந்த சிரிப்பு தான். ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தது என்னென்னா, ஃபேஸ் ரிவீல்னு சொன்னாலே ஒவ்வொரு கேரக்டருக்கும் யார் யார் டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரிவீல் பண்ணுவாங்கன்னு தான் நினச்சேன். அந்த வகையில் ஓகே தான். நான் 20 நிமிஷம் வீடியோவா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒவ்வொரு ஃபோட்டோவாக போட்டு இவங்க இந்த கேரக்டர்லாம் பேசியிருக்காங்க, இந்த கேரக்டர் இப்படியே 20 நிமிஷமும் இருக்குமா அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல ஆனால் நான் என்ன நினச்சேன்னா ஒவ்வொரு வாய்ஸும் ஒவ்வொரு ஆள் பேசியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த மனுஷன் செம்மையாக பண்ணுறாப்லையே. நான் சீரியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வேற இல்லை, உண்மையிலே வேற இல்லை. சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு உண்மையிலே ஒருத்தான வீடியோ தான் இது. செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதில் சில குறிப்பிட்ட சில கேரக்டர்ஸோட வாய்ஸ் தான் சொன்னாங்களே, இதெல்லாம் இவங்க பேசுவாங்க இப்படி சொன்னால் தெரியும். அது மேபி சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மேபி தெரிஞ்சுக்கேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இப்போ தான் நான் இந்த சேனல்லே நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் எனக்கு அது பெருசாக ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ இன்னும் வரிசையாக பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே. அந்த சப்ஸ்கிரைபருக்கு உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு எந்த வீடியோ நான் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையும் எடுத்துகிட்டு வந்து ரியாக்ட் பண்ணுறேன். அண்ட் போகும்போது அப்படியே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.